நீங்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்த கட்சியை உருவாக்கினீங்கன்னு சொன்னால் நானும் அதே மக்களுக்காக வேண்டித்தான் இந்த பாதிட்டில் நான் அவங்களுக்கு இந்த வாக்கை கொடுத்து அந்த பாதிட்டை நான் வெற்றியடை செய்தது மக்களுக்காக. அப்படின்னு சொன்னால் இவங்களோட கான்ஸ்டிடியூஷன் மாறும் இல்லையா? மக்களுக்காகன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு நாங்கள் மக்களுக்காக ஒன்று சேர்க்கல, எங்களை இழுத்து அவங்க வெளியில் தள்ளுறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்களோட ஜனநாயகம் எங்க? HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பற்றி கூறுவதாக இருந்தால் உங்களுடைய கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கூறுவதை போன்றே நான் கூறுகின்றேன். அவருடைய பஸ் கதையை அடிக்கடி கூறுவார். அவருடைய அந்த பஸ்ஸிலே ஏற முடியும், இறங்க முடியும், பஸ்ஸை செலுத்துவதற்கு முன்னர் ஏறிக்கொள்ளுமாறு அவர் கூறுகின்றார். நீங்கள் தற்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பஸ்ஸில் ஏறிருக்கின்றீர்களா அல்லது இறங்கி விட்டீர்களா? நான் ஏறித்தான் இருந்தேன், அவர்கள் இறக்கி விட்டார்கள் எடுத்துன்னு சொல்லணும். எதிர்காலம் எவ்வாறு அமைய போகின்றது? எதிர்காலம் என்று சொன்னால் இன்னமும் நான் அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தி தருகிறேன். நான் என்னுடைய கோரிக்கை நியாயமானது. முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்வதே அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அது முஸ்லீம்களுக்கான ஒரு கட்சி என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள். அதாவது முக்கியமாக முஸ்லீம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சியை அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் கேட்குறேன், கொழும்புல முக்கியமாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே வாழ்கிறது யார்? கூடுதலான தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, தமிழர்கள். நாங்கள் அவங்கள தமிழ் பேசும் மக்கள்னு தான் சொல்லுவோம். ஆகவே இப்படி ஒரு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த பாதிட்டு வருது. நீங்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்த கட்சியை உருவாக்கினீங்கன்னு சொன்னால் நானும் அதே மக்களுக்காக வேண்டித்தான் இந்த பாதிட்டில் நான் அவங்களுக்கு இந்த வாக்கை கொடுத்து அந்த பாதிட்டை நான் வெற்றியடை செய்தது மக்களுக்காக. அப்படின்னு சொன்னால் இவங்களோட கான்ஸ்டிடியூஷன் மாறும் இல்லையா? மக்களுக்காகன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு நாங்கள் மக்களுக்காக ஒன்று சேர்க்கல, எங்களை இழுத்து அவங்க வெளியில் தள்ளுறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்களோட ஜனநாயகம் எங்கே? இந்த கட்சியில் யாருக்காக இந்த கட்சியை உருவாக்கினீங்க? கட்சியை உருவாக்கினீங்க மக்களுக்காகயா, இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாக்கவா? மக்களை பாதுகாக்கத்தானே கட்சி. நீங்கள் கட்சியிலிருந்து உங்களை வெளியேற்றதன் பின்னர் நீங்கள் இவ்வாறு பேசுகின்றீர்கள். கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுது கூட நாங்கள் ஏன் அந்த கட்சிக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் இவங்க மக்களுக்காக வேண்டி சேவை செய்வாங்க, முஸ்லீம்களோட உரிமைகளை பாதுகாப்பாங்கன்னு தான் நாங்கள் அந்த கட்சிக்குள்ளே வந்தோம். கட்சி போராளிகள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தீர்மானங்கள் வார நேரத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த நான் எடுத்தது பிள்ளை துரோகம் என்றெல்லாம் எனக்கு இன்றைக்கு இவர்கள் சொல்லுவார்கள். 20க்கு கை தூக்கி செஞ்ச பெரிய துரோகம் உண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள். அந்த நேரம் இவங்களெல்லாம் இப்படி தீர்மானங்கள் எடுத்தாங்களா? உங்களுக்கு தெரியும். அதுதான் இவங்க செஞ்ச முஸ்லீம்களுக்கு செஞ்ச வாழ்நாளிலே முஸ்லீம்களுக்கு செஞ்ச பெரிய துரோகம் ஜனாசா எரிக்கப்பட்ட சந்தர்ப்பம். 20க்கு கை தூக்கிறது யார்? அந்த 3 பேருக்கும் எங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமாவும் உடனடியாக அவர்களை பதவி விலக்கினார்களா? எனக்கு ஒரு 7 நாள் டைமை கொடுத்து அந்த 7 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன அவங்க பதவியிலேருந்து என்னை துரத்துறாங்கன்னு சொன்னால் இந்த கட்சியில் ஜனநாயகம் எங்க? நான் இந்த போராளிகள்கிட்ட கேட்குறேன். இதை விட எவ்வளோ அநியாயம் செஞ்சவங்களும் இந்த கட்சிக்குள்ளே இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நீதி, நான் ஒரு பெண் உறுப்பினர்ன்றதுனால எனக்கு ஒரு அநீதியா அப்படின்னு நான் கேட்கணும். இதை நாங்கள் மக்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுக்குறோம். கொழும்புல அரசியல் பண்ணுறது சரி கஷ்டம் முஸ்லீம் காங்கிரஸ்க்கு. ரவுஃப் ஹக்கீம் சார் அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கண்டி மாவட்டத்தில் இருந்துட்டு இன்றைக்கு கூட அவங்களுக்கு தனிச்சு அவங்களோட மர சின்னத்தில் போட்டிடுறதுக்கு அவங்களுக்கு ஏழாவது ஒரு கட்டத்தில் அவங்க நிற்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க கேட்டாங்க, இதில் அவங்களுக்கு ஒன்றும் சஜப இருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்பி அரசாங்கம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மற்ற பெருங்கட்சிகளோட இணைந்து தான் இன்றைக்கி அவங்க போட்டிடுறாங்க. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சவால் இடுறேன் ரவுஃப் ஹக்கீம் சாருக்கு. முடிந்தால் நீங்கள் அடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்துன்னு சொன்னால் மர சின்னத்தில் நீங்கள் தனிச்சு நின்று நீங்கள் போட்டிட்டு வெண்டு காட்டுங்கன்னு சொல்லி. அது முடியாத பட்சத்தில் தான் அவங்களே அங்கே ஒவ்வொரு கட்சிகளோட இணைந்து கொண்டு செயல்படுறாங்க. இந்த தடவை கொழும்புல நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம்னு நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி வேறு எந்த கட்சியும் நாங்கள் இணையக்கூடாது, நாங்கள் தனியே நின்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாங்கள் கொழும்புல வளர்ப்போம்னு தான் இறங்கினோம். நாங்கள் இந்த தடவை போனசாசனம் இவங்க சொல்லி திரிகிறது. நிச்சயமாக போனசாசனமும் அவங்களுக்கு சும்மா கிடைக்கலையே. நாங்கள் எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டு தான் ஒரு 8000 சொச்சம் வாக்குகளை நாங்கள் கொழும்புல சேகரித்தோம். அதில் போனசாசனத்தை என்ன தூக்கி கொடுத்தாங்களே தவிர வேற எங்களை அவங்க வீட்டால் கொண்டு கொடுக்க இல்லை.
ஆகவே அந்த ஆசனத்தை பெறுறதுக்கு நானும் தான் செயல்பட்டிருக்கிறேன். நீங்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு சவால் விடுப்பது கண்டி மாவட்டத்தில் தனித்து போட்டிடுமாறா அல்லது கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டிடுமாறா? எங்க சரி, கொழும்பு மாவட்டத்தில் சரி, கண்டி மாவட்டத்தில் சரி, மர சின்னத்தில் தனிச்சு போட்டிட்டு அவங்க வெண்டு காட்டணும்னு சொல்லி நான் ஒரு சவாலிடுறேன்.